SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ள சர்வதேச நாணய நிதியம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் கட்சியில் நிர்வாக குழுவிற்கு விடுத்த அதிரடி அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எங்கே சென்றார்? வெளியான தகவல். ஜனாதிபதி அனுராவிற்கு சீனாவிலிருந்து வந்த செய்தி. முல்லைத்தீவில் நீரில் மூழ்கி 11 மாத குழந்தை பரிதாப பலி. இஸ்ரேல் தாக்குதலில் பற்றி எரியும் லெபனான். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இலங்கையின் அதிகாரத்திற்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 3வது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் பொது தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கட்சியின் நிர்வாக குழுவுக்கு அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேட்புமனு தயாரிக்கும் போது புதிதாக 5 பேருக்கு வாய்ப்புகள் வழங்குமாறு ரணில் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச திங்கட்கிழமை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தில் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமானத்தில் தரையிறங்கியுள்ளார். அவர் தற்போது பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத் ஜூரருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதகத்தின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த பயணம் அவர் தனிப்பட்ட பயணம் என்பதோடு இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சௌத்ரி குழுமத்துடன் ராஜபக்சாவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சௌத்ரி குழுமம் விடுவித்த அழைப்பின் பேரிலேயே நேபாளத்துக்கு சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசாநாயக்காவுக்கும் சீனா தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பதிவு ஜனாதிபதி அன்ராவின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டுள்ளது. இதன்போது புதிதாக ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்டமைக்கு சீனா அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்த தூதுவர் சீனா ஜனாதிபதியின் விசேட வாழ்த்துச் செய்திகளையும் கையளித்ததாக ஆந்திரகுமார தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் 11 மாத குழந்தை ஒன்று தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது முல்லைத்தீவு வெட்டுவாக்கல் பகுதியில் இடம்பெற்றது. இந்த நிலையில் வீட்டில் குறித்த குழந்தை தனது தாயுடன் குளியலறையில் இருந்தபோது தண்ணீர் அடித்த தொட்டியிலேயே விழுந்து நீரில் மூழ்கியுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 492 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு லெபனானில் கிராமங்கள், நகரப் பகுதிகள் உட்பட மொத்தம் 19 இடங்களை ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்கள் ஆயுத கிடங்குகளாக பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள வரைபடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 35 குழந்தைகள் உட்பட 492 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 1645க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுராவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ள சர்வதேச நாணய நிதியம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் கட்சியில் நிர்வாக குழுவிற்கு விடுத்த அதிரடி அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எங்கே சென்றார்? வெளியான தகவல். ஜனாதிபதி அனுராவிற்கு சீனாவிலிருந்து வந்த செய்தி. முல்லைத்தீவில் நீரில் மூழ்கி 11 மாத குழந்தை பரிதாப பலி. இஸ்ரேல் தாக்குதலில் பற்றி எரியும் லெபனான்.